வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். ஒரு சின்ன பயிற்சி. மெதுவா கண்ணை மூடிக்கோங்க. என்ன பண்ண போறோம்? கற்பனை பண்ணி பார்க்க போறோம். ஒரு மிக அழகான பூந்தோட்டம், அதுல ரொம்ப அழகா பூத்திருக்கக்கூடிய ஒரு ரோஜா பூ இருக்கக்கூடிய செடி. சரி, போறவங்க வரவங்க எல்லாம் அந்த ரோஜா பூவை பாராட்டி பாராட்டி பேசுறாங்க. அவ்வளவு அழகா இருக்கு, அதனுடைய நிறம் அழகா இருக்கு, அதை பூத்திருக்குங்கிற மனம் அழகா எல்லாருக்கும் தெரியுது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒன்னும் உதிர்ற மாதிரி தெரியல. 10 நாளாகவும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அந்த எல்லாரும் புகழ்ந்து புகழ்ந்து பேசும் பொழுது அந்த ரோஜா பூக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இலைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் எத்தனையோ கஷ்டப்பட்டு பச்சை பசேல்னு தான் இருக்கேன், யாருமே என்ன கவனிக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் இந்த பூத்திருக்கக்கூடிய ரோஜாவை மட்டுமே புகழ்ந்துட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப வாடி போன அந்த இலை நினைச்சுதான் என்ன தேவைக்காக நான் இதோட ஒட்டிட்டு இருக்கேன், எதற்காக இப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லாம படைக்கப்பட்டிருக்கேன். கடவுளே, நான் உதிர்ந்தாவது போகலாம் இல்லையா? என்ன காரணத்திற்காக ஒரு இலையா என்ன படைச்சிருக்க? பாராட்டுற யாருமே குமிஞ்ச என்ன ஒரு தடவை கூட பாக்குறது இல்லை. பாக்குறவங்க எல்லாம் இந்த பூவை தான் பாக்குறாங்க, அதனுடைய மனத்தை பாராட்டுறாங்க, அதனுடைய நிறத்தை பாராட்டுறாங்க. பிரயோஜனமே இல்லாம ஒரு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆண்டவா, நான் உதிர்ந்து போயிட்டா தேவலை. அப்படி இது பேசிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு குரல் கேக்குது. இரு இரு, அதுக்குள்ள அவசரப்படாதே, இரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. எத்தனைதான் பொறுமையா இருக்கட்டும் அப்படின்னு இலை முணுமுணுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய காத்தடிக்குது, பெரிய மழை வருது. அடிச்ச காத்துலயும் பெய்த மழையிலையும் அந்த 10 நாளா பூத்திருந்த அந்த பூ ஒத்தொத்த இதழா உதிர்ந்து போயாச்சு. மற்ற வாடிப்போன இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு. இன்னும் பெரிய காற்றை அடிக்கும் பொழுது இப்ப முணுமுணுத்துட்டே பேசிட்டே இருந்த சின்ன அந்த பச்சை இலை அதுவும் அந்த செடியிலிருந்து விடுபட்டு எங்கேயோ பறந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நீர்த்தேக்கத்துல போய் விழுந்து மிதந்துட்டு இருக்கு. மழை நின்னாச்சு, காத்து நின்னாச்சு. எந்த செடியோட தொடர்பு இருந்ததோ அந்த இலைக்கு இப்ப அந்த செடியோட எந்த தொடர்புமே இல்லை. மெதுவா அப்படியே மிதந்துட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்துல நெருங்கி வர மாதிரி இருந்தது. பார்த்தா ஒரு சின்ன கட்டெரும்பு. அந்த எறும்பு தன்னுடைய சின்ன குரலால, கொஞ்சம் நகர்ந்து போகாம அங்கேயே இரு, நான் இன்னும் இப்படியே தண்ணியில இருந்தா முழுகி செத்தே போயிருவேன், கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு அப்படின்னு அந்த இலை கிட்ட சொல்லிட்டே இருக்கு. இலையும் சரி வா என் மேல ஏறிக்கோ அப்படின்னு அனுமதிக்க இந்த எறும்பு ஏறி அந்த இலை மேல உட்கார்ந்தது. மெதுவாக அந்த அலை மாதிரி அடிக்கக்கூடிய தண்ணியில மிதந்து மிதந்து இந்த இலை கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இலை கரைக்கு வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷம் இந்த எறும்பு இறங்கி தன்னுடைய சின்ன உடம்ப 10ஆ அடிச்சு அந்த இலைக்கு ஒரு நன்றி சொல்லுச்சு. நீ மட்டும் இப்ப இங்க இல்லாம இருந்தா உயிர் போயிருக்கும், எனக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, என்னை எவ்வளவு காப்பாத்திருக்க தெரியுமா அப்படின்ன போது அந்த இலை திரும்பி எறும்பு கிட்ட சொல்லுது. என்ன சொன்னது தெரியுமா? உனக்குத்தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா பிறந்ததிலிருந்து எதுக்காக நான் பிறந்தேன்னு தெரியல, எதற்காக படைக்கப்பட்டேன்னு தெரியல, எத்தனை நாள் புலம்பி இருப்பேன் தெரியுமா, எத்தனை நாள் முணுமுணுத்திருப்பேன் தெரியுமா, ஆண்டவங்கிட்ட வேண்டிட்டு கூட இருந்தேன், தயவு செஞ்சு என்ன உதுத்து விட்டுடு. பாக்குறவங்க எல்லாம் பூவை பாராட்டுறாங்க, கைத்தட்டுறவங்க எல்லாம் பூவுக்கு கைத்தட்டுறாங்க, என்ன தேவைக்காக நான் ஒரு இலையா இதுலயே ஒட்டிட்டு அவமானப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்பெல்லாம் காதுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்டது, அமைதியாயிரு அமைதியாயிரு, இன்னும் முடியல, பார்க்கலாம் இரு அப்படின்னு. இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு சின்ன எறும்போட உயிரை காப்பாற்ற வேண்டிய பெரிய கடமைக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் போல இருக்கு. நான் யாருன்னு எனக்கு அடையாளம் காமிச்சதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த சின்ன இலை அந்த குட்டி எறும்பு கிட்ட சொன்னதாக இந்த கதை போகுது. இனி நீங்க கண்ணை திறக்கலாம், இனி அமைதியா இந்த காட்சியை பார்க்கலாம். என்ன, நாமளும் இப்படிதான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் யார் கூடயோ நம்மள ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். யார் யாரோ செய்த சாதனைகளோட நம்மள ஒப்பிட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என்ன தேவைக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு we start discounting ourselves. ஒவ்வொரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாலேயும் நம்மளுடைய பலத்தை விட நம்மளுடைய பலவீனங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம். இந்த பலவீனங்களை பத்தியே பேசுறது ஒரு சின்ன பழக்கமாக தொடங்கும். அதற்கப்புறம் இந்த பழக்கமே உங்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக மாறிடும். இந்த நம்பிக்கை விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்குள்ள புரையோடி போயிடும். ஆக எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், உங்களுடைய திறமைகளை முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய பார்வையை கையோட விட்டுட்டு அந்த சின்ன இலை முணுமுணுத்த மாதிரி உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிறருடைய மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே இந்த இலை மாதிரி தான் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா இந்த இலைக்கு எப்படி புரிஞ்சுதோ அந்த மாதிரி எல்லாரும் தங்களுடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களுடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் முன்னோக்கி நகர ஆரம்பிச்சாச்சு. தங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்ள கிடைச்ச அந்த நேரத்தை வீண் பண்ணிட்டு அடுத்தவனுடைய திறமையை பாராட்டுறதுக்கும் அடுத்தவனுடைய புகழை பார்க்கறதுக்கும் நம்ம மேல நமக்கே அவமரியாதை வர்றதுக்காகவும் நேரத்தை செலவு பண்ண ஒவ்வொருத்தரும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்களாக மாறி போனாங்க.
இப்ப நாம அடுத்த ஒரு நிலைக்கு வரோம். என்ன? ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இயற்கை படைச்சு இறக்கி விட்டு, இது ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும், அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களையும், ஏன் வகுப்பு தோழியும், முதல் மார்க் வாங்கினவங்களையும், முன்னுக்கிறவங்களையும், பெரிய பெரிய சாதனைகளை வாங்கி மெடல்களை தோள்களை குத்திட்டு வந்தவங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. there is no creation of a no bloomer. பூக்காத எந்த பூவையும் இயற்கை படைத்ததில்லை. சில சமயம் we are slow bloomers. நிதானமாக பூக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கலாம். ஆனா பூவா படைச்சாச்சு ஆண்டவனா கண்டிப்பா பூக்க போறோம். பூ கூட இருக்கக்கூடிய இலையா படைச்சாச்சுன்னா யாருக்கோ எங்கேயோ உதவ போறோம். நான் யாருக்கு எவ்வளவு பயனுள்ள நபரா இருப்பேன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நாமளே கண்ணை உள்பக்கம் திருப்பி நமக்குள்ளிருந்து ஆழ்ந்து தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான வைரக்கல். முயற்சி பண்ணி பார்க்கலாமா? அப்படி முயற்சி பண்ணி தொடங்கியாச்சுன்னா இனி அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்தோஷமா நம்மளை நாமளே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். நன்றி, வணக்கம்.